ஒரு ஃபுட் பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் நுழையணுன்னா முதல்ல தொழிலை கற்றுக்கணும் சார். அதே மாரி இன்னொரு விஷயம் நான் எல்லார்ட்டயும் சொல்றது வந்து, ஃபினான்ஸ பொறுத்தவரைக்கும் கடை ஆரம்பிக்கிற காசு மட்டும் இருந்தா பத்தாது. ஒரு ரூ. 5,00,000 ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா, அந்த கடைய ரன் பண்றதுக்கே உங்களுக்கு மாசம் ரூ. 1,00,000 வேணும். அது தொழில்ல வந்துரும். ஒரு 50,000 வந்தா கூட இன்னும் ஒரு ரூ. 50,000 ஒரு 6 மாசம் கை கிடைச்சா மாசம் மாசம் போடணும். அப்போ 8,00,000 10,00,000 வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் ரூ. 5,00,000ல ஒரு கடை ஆரம்பிக்க போறீங்கன்னா, ரூ. 8,00,000 இருந்தா தான் ஆரம்பிக்கணும். பெருசா கடன் வாங்காதீங்க. 50% நீங்க கடன் வாங்கலாம். அதுக்கு மேல கடன் வாங்காதீங்க. தொழில் தெரிஞ்சு இந்த முறையில பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ட்ரெய்னிங்க்கு இப்ப நெறைய இடங்கள் எங்கள மாரி இருக்காங்க. ஸோ தாராளமா நீங்க வந்து மேன் பவர்ல பெரிய அமௌண்ட் சேவ் பண்ணலாம். ஏன்னா சம்பளம்லாம் பயங்கரம் சார் இன்னைக்கு. சிம்பிள் சார். எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு. இப்ப இந்த தொழில்ல ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்டின்னா சார், கூட்டம் இன்னைக்கு எங்க இருக்கு? தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே ஹாஸ்பிட்டலு, கோயிலு, தியேட்டரு, அப்புறம் ஹோட்டலு. எது ஆரம்பிக்கலாம் நீங்க? ஹோட்டல் தான் சாப்பாடு தொழில் தான் ஆரம்பிக்கலாம். அதனால தான் மக்கள் வந்து சாப்பாடு தொழில நோக்கி போறாங்க.